என்னய்யா கத்தி குத்து அளவுக்கு போயிருக்கு, அதுக்கப்புறமும் தன் குடும்பம்னு சொன்னா எப்படி? ஆமா, இந்த சாருலதா எப்படி அவங்க கூட சேர்ந்தா? அதாங்க எங்களுக்கும் புரியல. நொந்து போன குடும்பத்தை கை தூக்கி விட 4 பேர் வராங்களோ இல்லையோ, நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்க கண்டிப்பா எங்க இருந்தாவது ஒரு கூட்டம் சேர்ந்துருது. இப்படி நம்ம பேசிக்கிட்டே இருந்தா பிரயோஜனமே இல்லை. நீ என்ன பண்ற, வள்ளிக்கு துணையாவே இரு. நான் என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி இந்த அமெரிக்கா ட்ரிப்பை தள்ளி போட முடியுமான்னு கேட்குறேன். சரிங்கய்யா. சரி, நீ கிளம்பு. அப்ப நான் வரேங்க. என் வீட்டுக்காரருக்கு எப்படி இருக்கு? பச்சளை வச்சு கட்டியிருக்கேம்மா. அது எப்பேற்பட்ட ரணத்தையும் ஆத்திடும். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா ஐயா? சரியான நேரத்தில் கூட்டிட்டு வந்துட்டீங்க, இல்லைன்னா ரொம்ப சிக்கலா இருக்கும். அவங்க கண்ணு முழிக்கலையே வைத்தியரையா? முழிப்பாருமா. எவ்வளோ ரத்தம் போயிருக்கு, கத்தி வச்சு குத்திருக்காங்க, எவ்வளோ ஆழமா இறங்கியிருக்கு. அப்படி இப்படி அசையவே கூடாது. இங்க பக்கத்திலேயே ஒரு ஆள் இருந்து நல்லா கவனிச்சு பார்த்துக்கணும். ஐயா, இந்த வைத்தியம் போதுமா இல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போகணுமா? இதுவே சரியாயிடும்பா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதும் கொண்டு போகாததும் உங்க இஷ்டம். இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேண்டாம். அங்க போனா யார் குத்துனாக, எப்படி குத்துனாகன்னு ஏகப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இது போலீஸ் கேஸ் வேற ஆகும். போலீஸ் கிட்ட எல்லாம் போக கூடாது. சரிம்மா, நான் புறப்படுறேன். சரிங்கய்யா. எப்ப கண் முழிப்பா? என்னால ஒன்றும் சொல்ல முடியாதும்மா. சாமி கிட்ட வேண்டிக்கங்கம்மா. நான் வரேம்மா. பார்த்துக்க. என்ன வழி இப்படி சொல்லிட்டு போறாரு? நீ வேற ஹாஸ்பிட்டல் வேணான்னு சொல்ற, சரி வருமா? இல்லன்னு என் வீட்டுக்காரரை என் தாலி பாக்கியம் கைவிடாதுன்னு நம்புறேன். உன் நம்பிக்கை ஜெயிக்குமா? சரி வள்ளி, மாப்பிள்ள ரொம்ப அமைதியான ஆளு. இவ்வளவு கொடூரமா குத்திருக்காங்க, யார் செஞ்ச வேலையா இருக்கும்? மாப்பிள்ளை இப்படி பண்ணவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் வள்ளி. நீ என்னடானா போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாதுன்னு சொல்ற. அதுக்கு காரணம் இருக்குன்னு. இதுக்கு என்னமா காரணம்? அவங்க செஞ்சதும் போலீஸ் கேஸ் ஆக கூடாது, அவங்கள நான் செய்ய போறதும் போலீஸ் கேஸ் ஆக கூடாது. உங்க மாப்பிள்ள போன் எடுத்துட்டு வாங்கன்னு. எந்த ஃப்ரெண்ட் அவங்கள தனியா வர சொன்னாங்கன்னு பாப்போம். சரிம்மா. அம்மா வள்ளி, கால் ஹிஸ்டரியில எந்த பேரும் எந்த நம்பருமே இல்லம்மா. ஒருவேளை அந்த நம்பரை மாப்பிள்ள டெலீட் பண்ணிருப்பாரோ? உங்க மாப்பிள்ள டெலீட் பண்ணாங்களா இல்ல சம்பந்தப்பட்டவங்க டெலீட் பண்ணாங்களான்னு தெரியாது. அது யாரா இருந்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சு இந்த உலகத்தை விட்டு நான் டெலீட் பண்ணிடுவேன். ஆவேசப்படாதம்மா, பொறுமையாரு. முதல்ல மாப்பிள்ளைக்கு சரியாகட்டும். அண்ணே, நீங்க போய் அவங்க பக்கத்துல இருங்க. நான் சாமி கிட்ட மடி பேச்ச கேக்குறேன். சரிம்மா. மாப்பிள்ள, 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 ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. அசையாதீங்க மாப்பிள்ள, படுங்க அப்படியே. மாப்பிள்ள அசையாதீங்க மாப்பிள்ள, படுங்க. ஒண்ணு இல்ல உங்களுக்கு.